எந்தவித குறையில்லாமல் கரிகாலன் வைத்தெடுத்து யாதொரு குறையில்லாமல் வேட்டூரோ சொல்லுங்க பொம்மை ஏன் கட்டிக்குது நீங்க துட்டுக்கட்டெல்லாம் கொடுக்க வேண்டிய வேலை கிடையாது ஊட்டாத மட்டும் மணல கொட்டிடுங்க ஒரு சவுக்கொம்பு எடுத்து முனையில பூரா சீவிட்டு இதை கொண்டாங்க நிக்க வச்ச பின்னாடி ஒரு சொருவே அந்த புது வீட்டுக்கு நேரம் அந்த வீட்டுக்கு புதுசு வேலை நடக்கலாம் கூட கொப்பு 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 கொப்புன்னு கிளம்பிடும் ஐயோ அம்மா வட வச்சுக்கொண்டு லோடு பாடுற மாதிரி நானு ஏம்மா ஊர்ல வந்து நானும் நிக்க வேணான்றான் நாங்க இறங்கறதுக்கு முன்னாடியே இவன் எங்களை எல்லாரையும் புச்சி தள்ளிக்கு இறங்குறான் இறங்கின உடனே 5வது படிக்கிற பசங்களை கேக்குறான் டே பசங்களா கூத்தாடிக்கு எங்க போய் கறி ஆகிறாங்கன்னு கேக்குறான் அந்த பசங்க சும்மா இந்த மெத்த விட்ட காமிச்சிட்டு ஏம்மா ஊருக்கு முன்னாடி போய் உக்காடுறான் அம்மா இம்மா அங்கத்துக்கு உக்காடுறான் வாயால கொடுக்குறாங்க சின்ன ஏடி அந்த அக்கா கையை விட்டு டீஷு போடுறான் அவன் எம்மா சைஸுக்குறானா அம்மா அங்கத்துக்கு இறக்காடுறான் அம்மா சாப்பாடு தர்றாங்க பேசல வேணான்னு சொல்ல மாட்டான் கண்ணன் நம்பிச்சுக்கணும் உக்காந்துங்கிறான் மொத்தம் காலி ஆன பிறகு ஏங்க போல சாப்பாடு வச்சுக்கணும் கேக்குறோம் சாம்பார் பட்டு எத்துறாங்க என்ன பயமனு கேக்குறான் சாம்பார் நோனே வேணான்றான் ஏன்னாக்கா அது மந்தம் தட்டிக்குமா அந்த கோழிக்கறி தான் நெஞ்சுக்கிட்டே இருக்குமா சாப்பிட்டு வராத எவ்வளவு லைட்டு போட்டு வச்சுக்கிறாங்க இந்த லைட்டு வச்சு பட்டா என்ன கொட்டாம போய் இந்த பட்டுக்கிறான் ஊருக்கார கூப்பிடுறாங்க பாபாஜார மணி ஆகி போச்சு நாடகத்தார மணி என்ன கூப்பிடுறாங்க நான் பையன் எடுத்துக்கின்னு கொட்டாம நடி போறேன் ஏம்மா இவன் பத்துங்கிறத பார்த்துட்டு நான் என்ன நினைச்சுங்கிறா ஓ ஊர்ல பணமரம் வெட்டி போட்டு வச்சுக்கிறாங்க பணமரம் வெட்டி போட்டு பேசிக்கலாம் ஏமா அம்மா அகத்துக்கு பட்டுக்கிறாண்டி அம்மா நான் மேய்ச்சிக்கின்னு உள்ள போறேன் நானு உள்ள போய் ஓம் போட்ட உடனே வரான் நாங்க போடுறோம் மத்தையும் மூஞ்சில வேற பூச்சிக்கிறான் மேல ஜாட்டி எடுத்துன்னு வந்து பப்புனு பஸ்காரனை கேக்குறான் நான் யாரு நான் எந்த நாடு என் பேரு என்ன என் ஊரு என்ன ஏன் மேல வர நான் உக்கால போய் இவனுக்கு தெரியாத பப்புனு பஸ்காரன் சொல்லி கொடுத்தா தான் தெரியணுமா ஏமா நேற்று பாண்டிச்சேரி பக்கத்தில் நாடகம் அங்கே உட்காந்துங்கன்னு பஸ் ஸ்டாண்ட்ல கணக்கு போட்டுங்கிறான் எல்லாரையும் டீ சாப்பிட சொன்னேன் எல்லாம் போய் டீ சாப்பிட்டுங்கிறாங்க இவன் ஒண்டி தனி சொன்னீங்க நின்னுங்கிறான் என்னடா வேணும்னு கேட்டான் வாத்தியார 1 ரூபாய் இருந்தா கொடுன்னு கேட்டான் ஏதோ சாக்லேட் வாங்கிட்டு கேட்கறான்னு நான் எடுத்து கொடுத்துட்டேன் ஏம்மா இந்த 1 ரூபாய் எடுத்துக்கின்னு இவன் எங்க போறான் இவன் எத்தனை கிழக்கிறான்னு எடை போறதுக்கு போறான் எனக்கு தெரியாது பாண்டிச்சேரி பஸ் எல்லாம் அஞ்சு லைட் ஏற்று அந்த இட மிஷின் மேல போய் நின்னுக்கிறான் ஏம்மா அப்படியே மிஷினே குமிது போய்க்குதேம்மா கடைக்காரன் என் கூட சனிக்கு வந்தான் யார் மிஷின் மேல ஏறி நின்று கேட்டான் நான் தீர்த்து சொல்லிட்டேன் ஐயா கோச்சுக்காத எங்க கச்சல் ரோடு பேசுற லோடு ஒண்ணு இருக்குது அதுதான் ஏறி நின்னுச்சேன் என்னப்பா ஆச்சுன்னு கேட்டான் வேறுங்க குமிது போய்க்குதான் 2500 ரூபாய் ஃபைன் கழிச்சு மறானத்து தவளை குப்பை நாடகம் வேன் ரிப்பேர் ஆகி போச்சு சேர் ஆட்டோ கூப்பிட்டேன் முதல்ல 7 பேர் ஏற்றி அமிச்சேன் இன்னும் 7 பேர் இருக்கிறாங்க 6 பேர் ஏறி உக்காந்துட்டாங்க 7வது ஆளு ஏறி உக்காந்தா ஏம்மா 3 டயரும் வச்சு
எவ்வளவுமா நாங்களாம் சொம்புல தண்ணி குடிக்கிறோம். அந்த கானாட அந்த கை உதர்த்தே அவனுக்கு குடிக்காதரா குடிக்காதரா நான் கேட்கறானா தட தட தடன்னு உதர்த்தா அப்படியே பொருள் பொருள் நீ குடி முதல்ல தண்ணி உன்னை பத்தி சொல்லிட்டா உன்னை பத்தி தூக்கிங்களா எல்லாரும் கட்டி உன் பெருமையை பத்தி தூக்கிக்கிறேன் பெருமையா சொல்லிக்கிறேன் தூக்கத்துல வண்டியா வரும்போது ஒரு பாட்டு பாட்டு வந்தல அந்த பாட்டு இப்ப பாட்டு நான் கேட்கணும். அந்த பாட்டு எடு பாட்டு எவ்வளவு நேரம் ஒரு பாட்டு கேட்குது ஏ இந்த சொல்லுங்க பாட்டு எடு பாட்டா எங்கடா நீ பாட்ட பாட்ட பாட்டா பாட்டு எடுத்து சொல்றேன். எத்தனை வாட்டியே இன்னைக்கு வெள்ள கம்மு உட்காந்துக்கிறாங்க. எவ்வளவு நேரம் உட்காந்துருப்பாங்க? எடுப்பாட்டா பட்டு எடுப்பாட்ட எடுப்பாட்ட நீ ஓட்ட மாடே எடுப்பாட்டு பட்டு ஏய் திரும்ப திரும்ப ஏய் சொல்றாரு பாட்டு தான் எடுப்பா எடு பாட்டுன்றத ஏய் என்ன இது ரெண்டு பக்கமா ஏய் நீ எத்தனை வாட்டி ஏய் போறீங்க பத்தி சவுண்ட் இதா ஜனங்க எல்லாம் தெளிவா கேட்கணும். என்ன பெண்ணா நிக்கிறா என்ன நிக்கிறா எடு பாட்ட பட்டுனே ஏய் தான் சொல்லாதது மறுபடியும் ஏய் பாட்டுல ஏய் கூட ஒரு மாங்கறா ஏய் எட்டு நிக்கிறா எடு பாட்டுனே மாமா பையா மாமா பையா உம்மால பத்தால பையா பயமா பையா வக்கால பத்தால பையா பெரிய கட்சினா கவா அதான் கம்முனு வாயால பத்தால பையா ஏய் மாமா பையா ஒயிட் சப்ப வர சொன்னீங்க என்னத்துக்கியா வாட்ட தாலி அறக்கும் குறுக்க காட்டுங்களாமா எப்படிமா பாடுறத இவன் நான் தானா எனக்கு பயமா அவர்த்தா இவன் இல்லைனாக்கா நான் நிம்மதியா இருக்குமா ஏமா இவன் தான் எனக்கு பயப்பம் பண்றதே எனக்கு கத்த முடியல இன்னும் 40 வயசுக்கு நாடகம் என்ன தான் பண்றது ஒயிட் சாப்பு வர சொன்னீங்க 2 குவார்டர் வாங்க சொன்னீங்க நீ குவார்டர் தான் குடிச்சு போட்டு ஆடி மாமா பையா ஆடா தெவடியா பையா என்ன நீ தெவடியா பையனு கேக்குறதுக்கு தான் என் வீட்டு பண்ட 7 லட்சம் குத்து வச்சுக்கிறேன் 7 லட்சம் என் வீட்டு பண்ட வாங்கிக்கிறேன் தெவடியா பையன் ஏழு கடலுக்கு அப்பால் உள்ள இத்தாலி நாட்டு நான் வில்லனா நீ வில்லனா உனக்கு இருக்கிற பாதி பேர் எனக்கு இருக்குது
இத்தாலி நாட்டிலே எந்தவித குறையில்லாமல் கரிகால வைத்தறுத்து சீர சிறப்போடு இருந்த என் நாட்டிலே பஞ்ச பட்டினி ஏற்பட்டு விட்டது. இந்த நாட்டுக்கு நான் வரைக்கும் வரல. காதல் சித்தா வைத்து இருக்கிறேன். காதல் சித்தா பார்க்கட்டும். அண்ணன் தங்கையாக தான் போகணும். என்ன பார்த்து நீ என்னன்னு தெரியுமா கூப்பிடணும்? அண்ணான்னு கூப்பிடணும். அண்ணா என்று சொன்னால் அனைவருக்கு சொந்தம். மாமா என்று சொன்னால் ஒருவருக்கு தான் சொந்தம். அண்ணா என்ற வார்த்தை நாம் இப்ப இந்த நாட்டுக்கு போகலாமா? மயக்கம்
என்ன சமாச்சாரம்? கருமாதி நடக்குது. ஆனா யாருப்பா இது? இங்க எந்த நாடு? முல்லை நாடு. ஆனந்த மக்கள் பிறந்த நாடு விழா. எல்லாருக்கும் விகிதம் முத்தணும். உனக்கு தெரியாது? உனக்கு என்னங்க நம்ம ரோடு மேய்க்கணும். ரோடு நாடெங்க ஊரெங்க போற்றோட மன்னர் மன்னா வாழ்க பல்லாண்டு வாழ்க நூறாண்டு. உங்களை நாட்டை தேடி வந்திருக்கு. ஏன் எதற்காக தெரியுமா? என்னுடைய மனைவிக்கு பிறந்தநாள் விழா. மகரணியம்மா வாழ்க பல்லாண்டு வாழ்க நூறாண்டு. உங்களுக்கு பிறந்தநாள் விழா. இதுபோல் என்றென்று மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். சந்தோஷம் இப்படி எடுத்திருந்து பேசுகிறது முடியா சரியா சரி கிடையாத விடுத்து மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த மாபெரும் தமிழி நான் யார்? இந்நாட்டு மகாராணி கட்டி கணவனி பெண்ணுக்கு மாலையிட வேண்டும். இந்த மாபெரும் சபைக்கு வந்ததே தவறி என் கைத்தில் மாறிட்டு தரலவா. ஆனா ஒளிமுறை சொல்லி என் நாட்டோட போக சொல்லுங்க. அவனை அவசரப்பட்டு பேசக்கூடாது. அவரிடத்தில் மன்னிப்பு கேட்க முடியுமா? முடியாது. ஐயா, என்னுடைய மனைவி தங்களை எடுத்திருந்து பேசிவிட்டால் அவள் பொழுது கேட்டு மன்னிப்பு கேட்கிற அவளை மன்னித்து விடுங்கள் ஐயா. நீங்கள் யார்? இந்நாட்டை ஆளக்கூடிய ஒரு மாமன்னர். அப்படி இருக்கும் போது என்னிடத்தில் நீங்க மன்னிப்பு கேட்கலாமா? கேட்பது மாபெரும் தவறு. அப்படி நீங்க மன்னிப்பு கேட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் எனக்கு இல்லை. இருந்தாலும் மறப்போம் மன்னிப்போம் அப்படின்ற கதையில அதை பத்தி நான் பேசாவே ஏற்றுக்கிறேன். எங்களுக்கு சூடு சொல்லே கிடையாது. அத்தோடு மட்டும் இல்லாமல் இந்த நாட்டின் நாகரிகம் அல்ல. என்ன யாரு? என் தங்கள் சித்ரா. இல்ல சித்ரா வரல. சும்மா இருக்கு. சரி வர தங்க சித்ரா வந்து நீங்க சொன்னா இப்ப போதும். கொண்டு கொண்டு யாரையும் உட்காரிங்க. ராம்பர் அப்படியே சித்ரா சித்ரா மாமா இதுதான் மாமா இருக்கு. உங்க இல்ல தாய் நடக்குது. ஒண்ணுமே நடக்கல. அமைதியா நில்லு. நான் தான் சொன்னேன் அந்த வார்த்தை என் வாயில வராது. கொண்டு வந்த பரிசு மகாராணிக்கு ஆகட்டும். மனப்போல வாழ வேண்டும் அம்மா. இந்த ஏழு பரிசு எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படியா? ஐயா யாருங்க? கூட பிறந்த தங்கச்சி. இவங்க எதை கடையில தாசி வாங்குறாங்களோ, இவங்க கையால்தான் சாப்பிடுறாங்களோ, இல்ல மம்தால் தான் வாரி கொட்டிக்கிறாங்களோ, இந்த ஊர்ல போடுற கோழிக்கறி இவங்க ரெண்டு பேரும் தான் ஏத்துக்குது. எங்களுக்கு என்னமோ அடிச்சு பேதி ஆக்கி விட்டுருச்சு. எங்க மனசுல கல்லர் கபடு எதுவும் கிடையாது. இவங்க மனசுல 5 ஏக்கர் வீடு கட்டி வச்சுக்கிறாங்க. ஊர்ல போற கோழிக்கறி பின்னாடி வாரி வச்சு வந்துடுறியா? பின்னாடியா வாரி வச்சு வந்துடுற. நாட்டிகள்